டீப் ஸ்டேட் பற்றி நம்ம நிறைய பேசுகிறோம் இல்லையா? அதில் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தைகளாக இப்போ நம்ம பார்க்குறது வந்துட்டு ரெஜிம் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்படுறோம். என்ன ரெஜிம் சேஞ்ச்? ஆட்சி மாற்றம். ஆட்சி மாற்றம். அந்த ஆட்சி மாற்றம் வந்து ஸோ அவங்களுக்கு கொள்கைக்கே உண்டான அந்த டீப் ஸ்டேட் கொள்கைக்கே உண்டான ரெஜிம் என்ன? அப்போ இது கேள்விகள்லாம் வருது, அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது இந்த டீப் ஸ்டேட் அப்படிங்கிறது வந்து சிஐஏக்குள்ள, அப்புறம் ஃபெடரல் ரிசர்வ், அமெரிக்காவினுடைய பொருளாதாரம், இந்த மாதிரி பல விஷயத்தில் தங்களுடைய ஆட்களை வச்சுருக்காங்க. இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்கும், யார் ரெஜிம், இந்த டீப் ஸ்டேட் யார் அப்படின்னு. அமெரிக்காலையும் மற்ற நாட்டுகளில் இருக்கக்கூடிய ஒரு 400 மிகப்பெரிய பணக்காரர்கள் அவங்க வந்து ஒரு குழுவாக செயல்படுறாங்களாம். அந்த என்ன அவங்களுடைய கொள்கை அப்படின்னா, தனக்கு தோதா ஒவ்வொரு நாட்டினுடைய அரசும் இருக்கணும். அவங்க வந்து தன்னுடைய பிஸ்னஸ்ஸு டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு மன்னிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த டீப்ஸ்னு நிறைய விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் மேலோட்டமாக போயிடலாம். டீப் ஸ்டேட் சொல்கிறோம் இல்லையா? இங்கே ஸ்டேட்டு சொல்லி அந்த ஸ்டேட் இந்த ஸ்டேட் சொல்லி அந்த மைண்ட்லேயே இருப்பாங்க. டீப் ஸ்டேட்னா வேறு எதுவும் இன்னும் டீப்பாக இருக்கான்னு ஸ்டேட்டு கூட நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஸோ டீப் ஸ்டேட்னா என்ன அப்படின்றது அப்படி இல்லைன்றது சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க இன்னும் கொஞ்சம் கூடுதலாக விவரமாக இருக்கும். அதை தான் சொன்னேன் நான். இந்த டீப் ஸ்டேட் அப்படிங்கிறது அது ஒரு மாநிலமோ இல்லை ஒரு கண்ட்ரியில் இருக்கிற ஒரு மாவட்டமோ அந்த மாதிரி கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய குழுவான மெம்பர்கள். அவங்க வந்து எந்த ஸ்டேட்டில் வேணாலும் இருக்கலாம், எந்த கண்ட்ரியில் வேணாலும் இருக்கலாம். அதுக்கு பேர் ஏன் அப்படின்னா, டீப் அப்படின்னால என்ன அர்த்தம், ரொம்ப டீப்பாக இருக்குது அப்படின்னாக்கா என்ன அர்த்தம், கடைசியில் வெறும் இருட்டு தான் இருக்கணும். அது நிழல் உலகம்ங்கிற மாதிரி ஆகிடும். அதனால் அது கருப்பாக இருக்கிறதுனால அது கருப்பு உலகம் அப்படிங்கிறத வந்து ஆங்கிலத்தில் டீப் ஸ்டேட்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். அது ஒரு தனி ஸ்டேட்டோ இல்லை நாடோ கிடையாது. அது ஒரு கூட்டணி. ஒரு 400 மக்கள், நான் சொன்ன மாதிரி 400 மிகப்பெரிய பணக்காரர்கள் சேர்ந்து அமைக்கப்பட்ட ஒரு குழு. இவங்களுடைய மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, எந்த நாட்டிலையுமே தங்களுடைய வியாபாரம் தங்கு தடை இல்லாமல் நடக்கணும். அதில் திருப்பி நான் சொல்கிறேன், இந்த வீடியோலையும் சொல்கிறேன், ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன், ஃபார்மா, அதுக்கப்புறம் ஆயில், இதுதான் வியாபாரத்தில் மிகப்பெரிய அளவில் பணம் கொடுக்கக்கூடியது. சும்மா ஏதோ ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணுறேன் அதெல்லாம் பெரிய இது கிடையாது. ஆட்டோமொபைல்ஸில் கூட ஒன்றும் பெரிய இது கிடையாது, லாபம் கிடையாது. இது 3ல் இருக்கிற. இதை தவிர நிழல் உலகங்கள் நடத்தக்கூடிய ட்ரக்கு அதுவும் அதில் இருக்கும். இந்த வந்து யாரெல்லாம் தனக்கு அனுசரித்து போகிறாங்களோ அவங்க வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய ஆட்சி தொடர வைப்பாங்க. யார் சப்போர்ட் பண்ணலையோ, எந்த நாடாக இருந்தாலும் சரி, இப்போ இந்தியாவிலே அதுதான் பிரச்சனை. அந்த மாதிரி இருக்கிற நாட்டில் இந்த 400 பேர் கொண்ட குழு, அதாவது இந்த டீப் ஸ்டேட்னு சொல்லக்கூடியவர்களை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படியாவது அந்த இடத்துல ஆட்சி மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்றத செஞ்சிருவாங்க. இப்போ பங்களாதேஷில் அப்படி தான் செஞ்சாங்க. எல்லா நாட்டிலும் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு வராங்க. இதில் சமீபத்தில் பலியான ஒரு நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கென்யா. வில்லியம் ரூட்டை பற்றி சொல்கிறீங்க நீங்கள் இப்போ? ஆமாம். அது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, கண்டிப்பாக அப்படியே தொடருவோம். இப்போ கென்யா அப்படி பார்க்கும்போது அதிபர் அவர் அங்கே போயிருக்காரு, யூஎஸ் போயிருக்காரு, ரெட் கார்பெட் கூப்பிட்டு பேசியிருக்காங்க, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ வில்லியம் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது? ஸோ வில்லியம் அவருடைய ஐடியாலஜி என்ன? இதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரியில் வந்து அவருடைய ஐடியாலஜி இருந்திருக்காங்களா? இத்தனை கேள்விகள் இருக்குது. கண்டிப்பாக கென்யா வந்து வழக்கம் போல் பிரிட்டிஷ் ஆட்சியில் தான் இருந்தது, ஒரு காலனி ஆதிக்கத்தில் தான் இருந்தது. அப்போ வந்து வேடிக்கை பாருங்கள், பிரிட்டிஷ் ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுருந்தாங்க. ஒரிஜினல் நாட்டினோட பேரே அழிச்சிட்டாங்க பிரிட்டிஷர்ஸ். நான் ஏதோ எப்போ பார்த்தாலும் பிரிட்டிஷர்ஸை குறை சொல்லன்னு சொல்லாதீங்க, இது ஹிஸ்ட்ரி, அதை நான் மறக்க மாட்டேன், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி பேர் வச்சுட்டு அவங்க இந்த கென்யா நாட்டில் இருந்த வளங்களெல்லாம் நிறைய சுரண்டி தீர்த்தாங்க. ஒரு வழியாக தன்னுடைய நாட்டுக்கு கொண்டு போனாங்க. அதையும் மீறி இன்றைக்கி இன்னும் நல்லா கென்யா இன்னும் வளம் மிக்க நாடாக தான் இருக்குது. 1963 சுதந்திரம் கிடைச்சது கென்யாவுக்கு. சுதந்திரம் கிடைச்ச உடனே முதல்ல வந்து அவங்க செஞ்ச வேலை என்ன அப்படின்னா, இந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் ஆஃப்ரிக்காங்கிற பேரை தூக்கி எறிஞ்சிட்டு கென்யாங்கிற பேரை கொண்டு வந்தது தான். எவ்வளோ பெரிய அப்படியே ஒரு நேஷ்னலிஸ்ட் மூமெண்ட்டே இருந்தது அந்த சமயத்தில். அவங்க எல்லாம் கென்யன் வந்து நாடு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கென்யன்ஸ் வந்து நேஷ்னலிஸ்டாக இருந்தாங்க. அந்த மாதிரி இல்லை, அது மட்டும் இல்லை, கென்யான்னு பேர் வச்சதோட இல்லை, அதுக்கப்புறம் உஹுரு கென்யாட்டா, அப்புறம் அந்த மாதிரி ஒரு சில பேர் இருக்காங்க. அந்த மாதிரி அவங்க நேஷ்னலிஸ்டினுடைய இதை வந்து சில ரோடு பேர்லாம் ஆங்கில பேரில் இருந்தது இல்லையா, அது எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு கென்யாட்டா அப்படின்ற கென்யாட்டா அவென்யூ அப்படின்னு பேர்லாம் மாற்றினாங்க. இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. அது வந்து எவ்வளோ நாள் வரைக்கும் நீடிச்சதுனாக்கா 2022 வரைக்கும் நீடிச்சது. அது வரைக்கும் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லாமல் தான் இருந்தது. ஓகே, 1963 சுதந்திரம். 69 ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடந்தது.
அந்த காலகட்டத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த சவுத் சூடான், கென்யாவுக்கு வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரேபியன் சீலேருந்து போனீங்கன்னா அந்த கடற்கரை ஓரமாகவே கென்யா இருக்கும். அது வந்து ஆப்பிரிக்கன் நாடு. அதுக்கு மேலே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஈஸ்ட்டு சவுத்து சூடான் இருக்கும். அதுக்கு மேலே வந்து இந்த சொமாலியா இருக்கும். இந்த சூடான் நாட்டில் இருந்தும் சொமாலியா நாட்டில் இருந்தும் ஓயாமல் அவங்களுக்கு அச்சுறுத்தல், கப்பல் போக்குவரத்து தடைப்பட்டது, திருடு கொள்ளை, நிறைய பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்தது. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் தவிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில், சரியான நேரத்தில் வந்து பிரிட்டிஷ் வேற வெளியே போயிட்டாங்க, அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லைன்னும் போது யுஎஸ்ஏ உள்ளே வந்துச்சு. எப்படி வந்தாங்க அப்படின்னா, உங்களை வந்து உங்கள் நாட்டு கென்யாவை வந்து இந்த சவுத்து சூடானுடைய அட்டாக், அதுக்கப்புறம் சொமாலியாவுடைய பைரேட்ஸ்னு சொல்லக்கூடிய இதுலேருந்தெல்லாம் நாங்கள் உங்களை காப்பாற்றுறோம்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு 1000 பேர் வந்து ஒரு ட்ரூப் மாதிரி கொண்டு வந்தாங்க. யுஎஸ்ஏ முதல்ல ஹெல்ப் பண்ணிச்சிடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த 1000 வந்து 2000 ஆக்கினாங்க. அதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சுனாக்கா, நாங்களே இங்கேயே இருக்கோம் உங்களுக்கு பர்மனெண்ட்டாக உதவி பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டென்ட் போட்டுட்டாங்க. அமெரிக்கா டென்ட் போட்டுடுச்சு அங்கே. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், டீப் ஸ்டேட்டு உள்ளே வரப்போகுது அப்படிங்கிறத. பிரிட்டிஷர்ஸ் வெளியே போனாங்க, புது பிரிட்டிஷர்ஸ் வந்திருக்காங்க, அவ்வளோதான் அந்த விஷயத்தில். வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்போ வந்து அவங்களால ஒன்றும், ஏன்னா நான் பல வீடியோவில் சொன்ன மாதிரி தான், யூஎஸ் டீப் ஸ்டேட் அப்படிங்கிறது வந்து இந்த ஆட்சி மாற்றத்தை வந்து சட்டுன்னெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க. நல்லா இப்போ அப்படியே தங்க மேலே ஒரு நம்பிக்கை வர வைக்கணும். முதல்ல இவங்க வந்து அதில் எதுவும் பிரிட்டிஷர்ஸ் மாதிரி இவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையெல்லாம் கொண்டு வந்து நிதானமாக நிறுத்தி, நிதானமாக லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி தான் பண்ணுவாங்க எல்லாமே. அந்த மாதிரி தான் அவங்க பண்ணாங்க. அது வந்து என்னென்னா, ஒரு 2022 ஜூனுக்கு முன்னாடி வந்து ஒரு புது அம்பாசடரை அங்கே அனுப்பினாங்க. அவங்க பேர் வந்து மேக் விட்மேன் அப்படின்னு பேர். அந்த லேடி வந்து என்ன, அவங்களுடைய பேக்ரவுண்டு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லாவே புரிய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. நான் சொல்லவே வேணாம், அந்த மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. அவங்க வந்து ஹிலரி கிளின்டனுக்கு தேர்தல் நேரத்தில் உதவியாளராக இருந்து பல முன்னெடுப்புகளை செஞ்சு கொடுத்தாங்க. இதை தவிர செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டாகவும் ஒரு குறுகிய காலத்துக்கு இருந்தாங்க. ஹிலரி கிளின்டன் 2016 எலெக்ஷனில் ட்ரம்ப் கிட்ட தோற்று போயிட்டாங்க. இத்தனைக்கும் அவங்க 30 லட்சம் பாப்புலர் ஓட்டு அதிகமாக வாங்கினாங்க. ஆனால் அந்த எலக்ட்ரல் காலேஜில் வந்து ட்ரம்ப் முன்னாடி வந்தார், அதனால் அவர் ஜெயிச்சார், ஹிலரி கிளின்டன் தோத்துட்டாங்க. அதோட அப்போ வந்து அவங்களுக்கு என்ன, இந்த பல ரெஜிம் சேஞ்ச் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்கன்னு நம்ம பார்த்துருக்கோம். விக்டோரியா நியூலாண்ட் இருக்காங்க, சமந்தா ஒரு லேடி இருக்காங்க, இப்போ வந்திருக்கிற எரிக் கர்செட்டி இந்தியன் அம்பாசடர் ரெஜிம் சேஞ்ச் எக்ஸ்பர்ட்னு தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி அதுக்கப்புறம் லியூன்னு ஒருத்தர் இருக்கார், டொனால்ட் லியூ அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். இப்போ இந்த விட்மேன், அப்புறம் ஜெனிஃபர் லாசன் இப்போ ஹைதராபாத்தில் வந்திருக்காங்க. அவங்க தான் வந்து லிபியாவில் வந்து ரெஜிம் சேஞ்சு கொண்டு வந்தவங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள பற்றிலாம் ஒருத்தர் பேருக்கு பின்னாடியே அவங்களோட ஹிஸ்டரிலாம் எடுத்து கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, எத்தனை நாட்டில் இவங்க அட்டூழியம் பண்ணி யூஎஸ்க்கு வேண்டிய ஆளை அந்த இடத்துல ஆட்சியில் அமர வச்சிருக்காங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ நான் 4-5 பேரை சொல்லியிருக்கேன், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அது மாதிரி. இப்போ கென்யாவில் வந்து இந்த மேக் விட்மேன் வந்தாங்க. வந்த உடனே வந்து கரெக்டாக அதாவது அங்கே வந்து 5 வருஷம் ஆட்சி, ஒரு தரம் தான் எலெக்ஷன் அந்த பிரசிடெண்ட்டுக்கு போஸ்ட்டுக்கு. அவங்க வந்து கரெக்டாக என்னாச்சுன்னா 2022 ஜூன், அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு எலெக்ஷன். அந்த எலெக்ஷன் நடந்தபோது இந்த மேக் விட்மேன் அங்கே வந்து எல்லா விஷயத்தையும் கையில் எடுத்து செஞ்சாங்க. அதாவது சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணி மனசை மாற்றுறது, அது மாதிரி. அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து அவங்களுக்கு வேண்டப்பட்டவரான வில்லியம் ரூட்டோ அப்படிங்கிறவரை வந்து பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த தேர்தலில் பல கோல்மால் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. தகுடு தத்தங்கள் சும்மா பரவலாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து வழக்கம் போல் அது வந்து தள்ளுபடியாகி இப்போ இந்த வில்லியம் ரூட்டோ தான் இதுவாக இருக்கார். அவர் தான் பிரசிடெண்ட்டாக அங்கே வந்திருக்காரு. இந்த டீப் ஸ்டேட் அமைச்ச இது. ஓகே, இப்போ வந்துட்டு வில்லியம் வந்துட்டார். அதுக்கப்புறம் ஸோ தென் வந்துட்டு அமெரிக்கா போனார். மற்ற விஷயங்கள்லாம் அப்படி சொன்னீங்கன்னா இன்னும் கூடுதலாக விவரம் கிடைக்கும். இது என்னன்னா, ஒரு இதில் தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம என்ன பார்க்குறோன்னா, அதாவது நான் யூஎஸ் வந்து தன்னுடைய ஆர்மி அங்கே கொண்டு வந்து நிறுத்துனாங்கன்னு சொன்னேன்ல, அதுக்கு முன்னாடி நீங்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கென்யா வந்து ட்ரேடு சர்ப்ளஸ் கண்ட்ரியாக இருந்தது. அதாவது இந்த ட்ரேடு சர்ப்ளஸ் டெபிசிட்டை பற்றி நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதாவது இறக்குமதிக்கும் ஏற்றுமதிக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். அது அவங்களோட ஏற்றுமதி அதிகமாக இருந்தது. எப்பவும் ஒரு 15 $20 பில்லியன் ட்ரேடு சர்ப்ளஸாகவே இருந்தது, வருஷம் இருந்தது. ஆனால் ஒரு யுஎஸ்ஏ வந்து ஒரு நாட்டுக்கு உள்ளே பூந்துருச்சு அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஆதாயம் இல்லாமல் அவங்க யாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க.
யுஎஸ்ஏனுடைய பேசிக் பிரின்சிபிளே தேர் இஸ் நோ ஃப்ரீ மீல். ஓகே, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் எல்லாருமே, நம்ம எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கணும். தேர் இஸ் நோ ஃப்ரீ மீல். எல்லாத்துக்கும் காசு கொடுத்தா தான் சாப்பாடுங்கிற மாதிரி மீனிங் அதுக்கு. சும்மா அந்த அன்னதானம் இந்த விவகாரம் அங்கே கிடையவே கிடையாது. இருக்கும் ஏதாவது 1-2 செய்வாங்க, அதை பெருசாக எடுத்துக்காதீங்க. நோ ஃப்ரீ மீல். அதான் சரி. இப்போ அப்போ வந்தபோது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சூடான் அப்புறம் சொமாலியா இதற்கு நாங்கள் நிறைய மிலிட்டரிக்கு செலவு பண்ணுறோம், ஆயுதங்கள் வேணும்னு அவங்க தலையில் ஆயுதங்களை கட்டினாங்க. அங்கேருந்து இறக்குமதி, யூஎஸ்லேருந்து இறக்குமதி பண்ணப்பட்டது இந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஆயில் அதையும் இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஃபார்மாசூட்டிக்கல்ஸ், தட் இஸ் மெடிசன்ஸ். இது ஸோ இதெல்லாம் வர 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 என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னைக்கு என்ன ஸ்டேஜில் இருக்குது கென்யா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, 20 to 25 பில்லியன் டாலர் பர் ஆனம் டெபிசிட்ல வந்துருச்சு. அதான் ஐஎம்எஃப்ல ஃபண்ட் கேட்டிருக்காங்களே. ஐஎம்எஃப்ல ஃபண்டு ஏற்கனவே கேட்டு லோன் வாங்கி எல்லாம் ஆயிடுச்சு. இப்போ ஃபர்தர் லோனுக்கு அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த நான் சொன்ன மாதிரி ஜூன் 2022 இந்த வில்லியம் ரூட்டோ பிரசிடெண்ட்டாக வர வரைக்கும் ஐஎம்எஃப் ரொம்ப கடுமையாக இருந்தாங்க. அதெல்லாம் முடியாது, நீ பணம் கொடுத்தே ஆகணும், ஆச்சா போச்சும் பயங்கரமாக கற்றுனாங்க, ஒன்றும் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு. இவர் பிரசிடெண்ட்டாக ஆனார்ல, நம்பவே மாட்டீங்க. 7th மீட்டிங் 8th மீட்டிங்னு வரிசையாக நம்பர் போட்டு 8வது மீட்டிங்கில் டிசைட் பண்ணிட்டாங்க ஐஎம்எஃப், கென்யாவுக்கு லோன் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு $2.5 பில்லியன் 3 பில்லியன் வரும். கென்யாவோட எக்கானமி ஒன்றும் பெருசு கிடையாது. ஒரு 200 to 300 பில்லியன் தான் வருஷத்துக்கு. கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் ஆகும், அது மேலே கீழே போயிட்டு வரும். ஸோ லோன் பாஸ் பண்ணாங்க, கொடுக்கலாம் அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் போச்சு. அதாவது இந்த கமிட்டி ஒன்று இருக்கும், அதுதான் அதில் கூட இந்தியர் பெண்மணி கூட ஒருத்தர் இருக்கார், இந்திய வம்சாவளி பெண்மணி கீதா கோபிநாத் அவங்க இருக்காங்க. அவங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், கேரளாவுக்கு எக்கனாமிக் அட்வைசராக வந்தாங்க, திரும்பி போயிட்டாங்க. இங்கே ஒன்றும் ஒத்து வராது, இவங்க கம்யூனிஸ்ட் ஆட்சியில் அமெரிக்கன் கான்செப்ட்லாம் ஒத்து வராதுன்னு திரும்பி போயிட்டாங்க அவங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்காங்கல்ல, இந்த ரகுராம் ராஜனோட தலைமையில் ஒரு குழு எக்கனாமிக் அட்வைசர்ஸ் இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன், அது போகலன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன அட்வைஸ் கொடுத்துருக்காங்களோ என்ன பண்ண போகிறாங்களோ தெரியாது. ஆனால் அவங்களுக்கு சம்பளம் மட்டும் போயிட்டுருக்கு, அதோட ஹானரேரியம்னு சொல்லுவாங்க, அது ஒரு லட்சக்கணக்கில் இருக்கும், அது போயிட்டுருக்கு. சரி, இப்போ இந்த ஐஎம்எஃப்க்கு வந்தோம்னா அந்த கமிட்டியில் அப்ரூவல் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது பண்ணியிருக்காங்க. இப்போ லோன் ஐஎம்எஃப் லோன் வரும். இதை தவிர அதாவது இந்த ரீஷெட்யூலிங் ஆஃப் த ப்ரீவியஸ் லோன், அதுக்கப்புறம் அந்த இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏற்கனவே ஒரு $2 பில்லியன் வாங்கியிருந்தாங்க, அதில் ஒரு 200 மில்லியன் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா 2.2 மில்லியன் ஓல்டு லோன் அது ரீஷெட்யூல் அப்படின்றாங்க. இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபலோட சேர்த்து அது பிரின்சிபல், அதுக்கு இப்போ மொத்தமாக 200 மில்லியனுக்கு சேர்த்து இன்ட்ரெஸ்ட் வாங்குவாங்க, வட்டிக்கு வட்டின்னும்ல, அந்த மாதிரி தான் அது அப்படியே கூட்டி போட்டுக்கிட்டே போகன்றாங்க. அந்த மாதிரி தான். ஸோ வில்லியம் வந்ததுக்கப்புறம் உடனே ஐஎம்எஃப் ஓகே பண்ணுறதுக்கும், வில்லியமுக்கு முன்னாடி இருந்தவர்கள்லாம் ஒரு கட்டுக்கோப்பாக வச்சிருந்ததுக்கும், அதே மாதிரி ஐஎம்எஃப் பயங்கரமா கண்டிஷன் போட்டு வச்சிருந்ததுக்கும் என்ன சொல்ல வரீங்க? அதுக்கு முன்னாடி இருந்தவங்க கென்யாவுக்கு எப்படி இருந்தாங்க, இப்போ வந்திருக்கிறவர் யூஎஸ்க்கு எப்படி இருக்காங்க? இப்போ ஒரு சின்ன விஷயந்தான், ஒரு மார்வாடி கடைக்கு போகிறோம் கடன் வாங்குறதுக்கு அப்படின்னா ரொம்ப வரவேற்று ரொம்ப ஹாப்பியாக அவங்கள டீ கொடுப்பாரு, பிஸ்கட் எல்லாம் கொடுத்து. ஏன்னா உங்களை லோன் வாங்க வைக்கணும். அவர் லோன் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் அந்த பக்கம் போய் பாருங்கள், ஏய் எப்போ கடை போகிற லோனை, எப்போ திருப்பி தர போகிற அப்படின்னுவாங்க. இது கோல்டு லோன், அவங்க வாங்குறதெல்லாம் 36% 40% இருக்கும் இன்ட்ரெஸ்ட் பர் ஆனம். அந்த மாதிரி இந்த மாதிரி தான் இந்த ஐஎம்எஃப்க்கு ஃபண்டிங் மெயினாக யூஎஸ் மற்ற கண்ட்ரிலேருந்து வருது இல்லையா. ஸோ மற்றவங்களை லோன் வாங்க வைக்க வேண்டியது நான் சொல்கிறேன். அப்போ வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவாங்க, உங்களை டெட் ட்ராப்பில் கொண்டு மாட்ட வச்சு, கடன் தொல்லையில் மாட்ட வச்சு, முழுக வச்சு உங்கள் நாட்டை அப்படியே பிடிச்சிடுவாங்க. அவங்க சொல்கிறபடி தான் நீங்கள் கேட்கணும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த வில்லியம் ரூட்டோ என்ன பண்ணார், ஒரு பதவி ஏற்றாரில் ஜூலை 24 to ஜூன் 25 அந்த ஃபைனான்ஷியல் இயருக்கு அவங்களுக்கு ஜூலை டு ஜூன் அந்த ஃபைனான்ஷியல் இயருக்கு 2.76 பில்லியன் எக்ஸ்ட்ரா டேக்ஸ் போட்டார் மக்கள் மேலே. இது யார் போட வச்சா? ஐஎம்எஃப்னுடைய கண்டிஷன், வேர்ல்டு பேங்க் பணம் தரேன்னு சொல்லுவாங்க. அப்பதான் பணம் தரேன்னு. அப்ப நீ என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு மக்கள் பிரச்சனை பண்ணாங்க அங்க பயங்கரமா அகைன்ஸ்டா. கண்டிப்பா எல்லாம். ஏன்னா ஏற்கனவே அங்கே டெபிசிட் பட்ஜெட்னால, அதுக்கப்புறம் ட்ரேடு டெபிசிட் இருக்குது, இதனாலெல்லாம் விலைவாசி பயங்கரமாக ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் வேலையில்லா திண்டாட்டம் வந்தது, அதுக்கப்புறம் இன்ஃப்ளேஷன் பயங்கரமாக ஏறிச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் கொதிச்சு எழுந்து இந்த வில்லியம் ரூட்டோவுக்கு இந்த இடத்துல நீ ரிசைன் பண்ணணும்,
நீ வெறும் இதெல்லாம் பண்ணால் போதாது. இவர் வந்து மக்களினுடைய கொதிச்சு எழுந்த உடனே இந்த வில்லியம் ரூட்டோ என்ன பண்ணிட்டாருன்னா பேக் அடிச்சிட்டாரு. அந்த விட்ரா பண்ணிட்டாரு. அந்த புதுசாக போட்ட டேக்ஸ் எல்லாம் எடுத்துட்டாரு அவர் திரும்பி. அந்த மாதிரி எடுத்துட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் பிரிஞ்சு போகலாம். ஆனால் மக்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த தடவை நீங்கள் பாருங்கள் அவங்க போராட்டம் நடத்துனது எப்படி நடத்தினாங்கன்னா, எந்த குழுக்கு மேலேயும் வச்சு இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு நாட்டில் வந்து ஒரு போராட்டம் நடக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு சோஷியல் குரூப் இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ் கொடுப்பாங்க அந்த பங்களாதேஷ் மாதிரி. ஆனால் அது ஒரு குழுவாக இருந்தாங்க இல்லையா, இவங்க அந்த மாதிரி குழு இல்லை. எங்களுக்கு யாருமே தலைமையே கிடையாது, லீடர்லெஸ் போராட்டம். அது மக்கள் தலைவர், ஆமாம், மக்கள் எல்லாம் அவங்க ஓப்பனாக சொல்லிட்டாங்க, யாருமே இந்த நம்ம லீடராக வச்சுக்கூடாது. அதுக்கு அவங்க அருமையான ஒரு காரணம் சொன்னாங்க. எல்லா லீடர்ஸும் கிரீடி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எல்லா லீடர்ஸும் நமக்கு கன்வின்ஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்டேஜில் நமக்கு வந்து ஏதோ ஒரு சாக்லேட் மாதிரி சின்னதாக, எக்லாரிஸ் சாக்லேட் மாதிரி சின்னதாக கொடுத்துட்டு அவங்க பெருசாக லூட் பண்ணிடுவாங்க. அதனால எந்த லீடரையும் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம், நாங்களே போராடிப்போம் அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க. இன்னும் போராட்டம்லாம் இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு, இன்னும் முடிவு ஆகலை அங்கே அந்த இடத்துல. அது மாதிரி ஒரு இடம் சுச்சுவேஷன் இருந்துகிட்டு இருக்குங்க. இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக நம்ம எடுத்துக்கணும். இல்லை இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பல விதமான, நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி, இந்த நேமெல்லாம் சேஞ்ச் பண்ணாங்க. அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை கிடையாதுப்பா. முதல்ல வந்து வாழ்வாதாரம், வேலை கொடு, சம்பளம் கொடு, விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்து, இதைத்தான் அவங்க முதல்ல எடுத்துட்டு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நான் முன்னாடி அந்த 69 யூஎஸ் வந்து அவங்க தலைமையில் இந்த இதெல்லாம் கட்டி, அதாவது தளவாடங்கள், இராணுவ தளவாடங்கள்லாம் அவங்கக்கிட்ட விற்று எல்லாம் செஞ்ச போது கென்யா வந்து எப்படி சர்ப்ளஸ்லேருந்து ட்ரேட் டெபிசிட்டுக்கு வந்ததோ அப்போயே மக்கள் கொதிச்சு எழ ஆரம்பிச்சு, அமெரிக்கன்ஸ் எப்படி பிரிட்டிஷை நம்ம விரட்டி அடித்தோமோ அந்த மாதிரி இவங்களையும் விரட்டி அடிக்கணும் அப்படின்ற ஒரு தீர்மானமாக இருந்தாங்க. எல்லாமே நேஷனலிஸ்ட்டு. அதுதான் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து இவர் இந்த வில்லியம் ட்ரூடோ வந்து பாருங்கள் யார் யாரெல்லாம் அவர் மீட் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அதுலேயே இன்னொரு பெட்டர் ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட்டு அவரை வந்து இப்போ ரீசண்டாக 2024 அவர் வந்து ஜோ பைடன் அமெரிக்க ஜனாதிபதியை போய் சந்திச்சிருக்காரு. அவர் அங்கே போய் சந்திச்சிருக்காருன்னா, அங்கே இந்த சந்திப்பை பாருங்கள் அப்படி எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ரெட் கார்பெட் வெல்கம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், ரெட் கார்பெட் வெல்கம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரேராக தான் கொடுப்பாங்க, எல்லாருக்கும் செய்ய மாட்டாங்க. அது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து ஜோ பைடன் வந்து இந்த வில்லியம் ரூட்டோவை மீட் பண்ணிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, நேட்டோ NATO நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் குழு இருக்கு இல்லையா, அந்த குழுவில் இல்லாத அமெரிக்காவுக்கு மிக மிக முக்கியமான நெருங்கிய நண்பர் இந்த வில்லியம் ரூட்டோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய ஒரு பேஸு, ஆர்மி பேஸை, நேவல் பேஸை அந்த கென்யாவில் வச்சுட்டா அரேபியன் சி ஃபுல்லும் அவங்க கண்காணிக்க முடியும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்திய பெருங்கடல், இந்தியன் ஓஷன்லேயும் அவங்க வந்து கண்காணிக்க முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ இது அவரை மீட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு நாள் 2 நாளில் வந்து அவர் இன்னொரு முக்கியமான ஆளை பார்த்துருக்காரு. யாரை பார்த்துருப்பாருன்னு, ஜார்ஜ் சொரோஸோட பையன், அவருடைய மகன் அலெக்ஸ் சொரோஸ்னுவாங்க. அலெக்சாண்டர் சொரோஸ், அலெக்ஸ் சொரோஸ் அப்படின்வாங்க. ஜார்ஜ் சொரோஸை விட எங்க சுத்தி எப்படி வந்தா அவர்கிட்ட போயிடுது இல்லை. ஆமா, அவர் ஜார்ஜ் சொரோஸ் தான் எல்லாத்தையும் கெடுத்து குட்டுச்சே இருக்கும். இதுல வேடிக்கை பாருங்க, அந்த அலெக்சாண்டர் சொரோஸ் வந்து அப்பாவை விட 10x மோசமா, அவ்வளோ மோசமான ஆளாம் அது அப்பாவை விட. அதாவது அவர் நல்லவரா மோசமானது மக்கள் எடுத்துக்கணும், 10x வந்து இன்னும் அதிகமாக டெவலப்மெண்ட்ல இருக்காரு எடுத்துக்கணும். ஆமாம், அப்படிதான் எடுத்துக்கணும். அது வந்து என்னன்னா, தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயுங்கிற மாதிரி தான் அது. அந்த மாதிரி எடுத்துக்க வேண்டியதான். அதை அவரை போய் பார்த்துட்டு அவரோட எல்லாம் என்னென்னலாம் செய்யணும், எப்படிலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி நம்ம இந்திய தலைவர்கள் போய் எல்லாரையும் பார்த்து என்னென்னலாம் செய்யணும்னு கேட்டு வராங்களோ, அட்வைஸ் வாங்கிட்டு வராங்களோ, அது மாதிரி இவரும் போய் வாங்கிட்டு வந்திருக்காரு. இது வந்து ஒரு பாயிண்ட் இருக்கா, இந்த இடத்துல தான் அவர் வந்து ஒரு 1 or 2 வீக்ஸுக்குள்ள முதல்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதானிக்கு கொடுத்துருக்கிற பவர் டிரான்ஸ்மிஷன்ஸ்னு சொல்லக்கூடிய டவர் போடுவாங்க, அது மேலே டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்கும். ஆஸ் பர் த பத்திரிகையில் வந்து சில பேர் வந்து $800 $736 மில்லியன் ஒர்த் ஆஃப் ஆர்டரை வந்து கோர்ட் மூலமாக கேன்சல் பண்ணிடுறாங்க. அது வேடிக்கை தான். ஆக மொத்தம் நீங்கள் பாருங்க, பிரசிடென்ட் மட்டும் டீப் ஸ்டேட்டினுடைய கைப்பாவை கிடையாது, அங்க பலரும் இருந்திருக்காங்க அப்படின்னா. இதுதான் இங்க இந்தியாவில் என்ன அடிக்கடி என்ன சொல்லுவாங்கன்னா, கவர்மெண்ட் உன்னோடது, சிஸ்டம் என்னோடதுன்னு வாங்க. இவங்க அப்போசிஷன் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் நீ நடத்துப்பா, மோடி நீ தாராளமா 15 வருஷம் 20 வருஷம் இரு,
ஆனால் உள்ளே இருக்கிற சிஸ்டம் எல்லாமே எங்களோடது அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த இதனால தான் வந்து இப்போ வந்து இந்த ரிட்டையர் ஆன சந்திரசூட் மேலே ரொம்ப கோவம். ஏன்னா அவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, ராம் டெம்பிள் அயோத்தியாவில் வராது, அதை வந்து அடுத்த பார்ட்டிக்கு அப்போசிஷனுக்கு பார்ட்டிக்கு சாதகமாக தான், இது மாதிரி பல கேஸில் அவர் வந்து வேற மாதிரி கொடுத்துட்டதுனால அவங்க மேலே வெறுப்பு இருக்கு அவருக்கு. ரஜினிகாந்த் அவர்கள் கூட வந்து சிஸ்டம் சரியில்லைன்னாரு. ரஜினிகாந்த் அவர்கள் கூட சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்லியிருந்தாரு, முன்னாடி சொல்லியிருந்தாரு வேற விஷயத்துக்காக. அது மாதிரி இது அங்கேயும் அந்த மாதிரி தான் இருக்கு. இந்த ஒரு ஜட்ஜு தான் இந்த கேன்சல் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா சைனாவுக்கு போயிருக்காரு, ஷி ஜின்பிங்கை மீட் பண்ணியிருக்காரு. அவரோட ஃபுல்லும் நல்ல டிஸ்கஷன். அங்கேருந்து திரும்பி வந்தார். ஜூமோ, கென்யாவோட கேபிட்டல் நைரோபியில் ஒரு ஏர்போர்ட் இருக்குது, ஜுமோ கென்யாட்டா ஏர்போர்ட்னு பேர் இருக்குது. அந்த ஜுமோ கென்யாட்டா ஏர்போர்ட்டை வந்து ஃபர்தராக டெவலப் பண்ணி, ஏன்னா நிறைய பேசஞ்சர் அதிகமாகிட்டாங்க, டிராஃபிக்கு. அதனால் அதை ஃபர்தராக டெவலப் பண்ணி இன்னும் பெட்டராக ஆப்ரேஷன்ஸ்லாம் கொண்டு வந்து பெட்டர் ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுக்கறதுக்காக $1.8 பில்லியன் அதானிக்கு ஆர்டர் கொடுத்துருந்தது. அதை வந்து கேன்சல் பண்ணிட்டார். சைனா போயிட்டு $1.8 பில்லியன் ஏர்போர்ட் கட்டுமானம் இதெல்லாம் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து அதானியோட ஆர்டரை கேன்சல் பண்ணார். அமெரிக்கா போயிட்டு வந்து ஜட்ஜு மூலமாக பவர் டிரான்ஸ்மிஷன், பவர் டவர்லாம் இது பண்ணுறதுக்கான கேன்சல் பண்ணியாச்சு. இதில் என்ன வேடிக்கைன்னா, இந்த 2 ப்ராஜெக்ட்லேயுமே சைனாவுக்கு ஒரு இஷ்டம் இருக்குது. ஆனால் பிட்டிங்கில் தோத்துட்டாங்க, ஓப்பன் பிட்டிங்கில் தோத்துட்டு. இப்போ அதானி விலகிட்டாரு. ஆக்சுவலாக 2வது பிட்டருக்கு போகும், இப்போ சைனாவுக்கு போயிடும். சைனா போனால் என்ன ஆக போகுது அப்படின்னா, வழக்கம் போல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, அங்கே போயிட்டு அவங்களுடைய ஆளுங்களே வேலைக்கு கொண்டு வருவாங்க, கண்காணிப்பாங்க. அங்கே போய் நின்றுட்டு கண்காணிக்கிறதோட இல்லை, அவங்க ஆளுங்களையே சைனாலேருந்து வேலைக்கு கொண்டு. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், சைனாலேருந்து இந்த மாதிரி லேபரர்ஸை கூட்டிகிட்டு போகிறாங்க இல்லையா, அதில் வந்து கிட்டத்தட்ட 50-60% வந்து ஜெயிலில் கிரிமினல்ஸாக அடைக்கப்பட்டவங்கள வெளியில் கொண்டு வந்து அங்கே போயிடு அப்படின்னு, அங்கே ஒன்-வே டிக்கெட் தான், அங்கே கென்யாலே அப்படியே விட்டுட்டு வந்துடுவாங்களாம். இதை வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பிரிக்கன் நாட்டில் வேலை செய்கிற ஒருத்தர் வந்து எங்கிட்ட ஒரு தரம் பாம்பே டு சென்னை ஃப்ளைட்டில் வரும்போது என்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு, ரொம்ப நேரம், அந்த 1.5 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல, 2 மணி நேரம் வரைக்கும் ஃபுல் டீட்டெயில்ஸும் சொன்னார். சார் அவங்களாம் என்னங்கிறீங்க, சைனா மாதிரிலாம் நம்மளால் பண்ண முடியாது சார், அவ்வளோ தகுடு தத்தம் பண்ணுறாங்கன்னு. பெரிய ஆஃபீஸர் முதல்ல கூப்பிட்டு வருவாங்களாம், ஒர்க்கர்ஸ் லோக்கலை வச்சுப்பாங்களாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்களா, அந்த லோக்கல்லாம் தள்ளி விட்டுட்டு இந்த ஜெயில் மேட்டெல்லாம் உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. அவங்க அப்படியே ஆப்பிரிக்காலே செட்டில் ஆகிடுவாங்க, அவங்க திரும்பி கூட்டே போக மாட்டாங்களாம். எதனால் அப்படின்னா, இவனுக்கு ஜெயிலில் வச்சு எவன் சோறு போடுறது, எதுக்கு வேஸ்ட்டு அப்படின்னு, மெடிக்கல் கொடுக்கணும், சாப்பாடு போடணும்னு, இங்கே போய் ஏதோ வேலை செஞ்சுட்டு சொற்ப சம்பளம், அந்த மாதிரி அவங்க செய்யக்கூடாது. இதுக்கு நடுவில் வந்து இந்த பணம் செலவு பண்ணி சைனா என்ன பண்ணும், எந்த கண்ட்ரியில் கால் வச்சாலும் அந்த கண்ட்ரியை வந்து கடன் தொல்லையில் மாட்டி விட்டுரும். கடன் சுமைனா சுமை, அப்படி ஒரு சுமையில் ஏற்கனவே IMF சுமை, வேர்ல்டு பேங்க் சுமை, அதுக்கப்புறம் இப்போ சைனாவோட சுமை. இதுக்கு நடுவில் அமெரிக்கா வந்து தன்னுடைய இராணுவ தளவாளங்கள் இது எல்லாம் போட்டு கென்யாவை ஒரே அமுக்கிக்கிட்டு இருக்கு. இப்போ எங்கே வந்து நிற்கிறோம் அப்படின்னாக்க, இந்த மக்கள் போராட்டம் கடைசியில் இதுதான் முடிவாக வச்சுக்கலாம் நம்ம. இந்த மக்கள் போராட்டம் நடக்குது இல்லையா, அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நான் சொன்னேன் யாருக்குமே லீடர்லெஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நைஸாக என்ன பண்ணிட்டாரு இந்த வில்லியம் ரூட்டோ வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் சார்ந்த ட்ரைபல் குரூப் இருக்கும், அந்த ட்ரைபல் குரூப்புக்கு பேர் வந்து சொல்கிற மாதிரி ரூட்டோஸ் கெலஞ்சின் அப்படின்றது அவர் பேர். ரூட்டோஸ் கெலஞ்சின் அப்படின்னு ஒரு குரூப்பு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, போராட்டம்லாம் செஞ்சதெல்லாம் போதும், இனிமேல் நிறுத்திடணும், சுமூகமாக போய் பேச்சுவார்த்தை மூலமாக எல்லாத்தையும் தீர்த்து வைக்கணும். ரூட்டோவோட ஆள் தானே, அவங்க போராட்டத்தை நிறுத்தினா தான் அவருக்கு நிம்மதி, இல்லைனா ஒன்று எவ்ரிடே நைட் அவருக்கு தூக்கம் வராமலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அது ஒன்றாச்சு. இதுக்கு எதிர்த்து இன்னொரு குரூப் இருக்குது, அது வந்து கிக்குயூஸ் அப்படின்னு ஒரு இடம், கிக்குயூஸ் அப்படின்வாங்க. அந்த ட்ரைபல் குரூப் வந்து அதெல்லாம் முடியாது, போராட்டம் தொடரணும். எப்போ வரைக்கும் அப்படின்னா, வில்லியம் ரூட்டோ கம்ப்ளீட்டாக ரிசைன் பண்ணிவிட்டு வெளியே போகிற வரைக்கும் தொடரணும் தான் அப்படிங்கிறாரு. ஸோ ஆக மொத்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த அதானியோட இஷ்யூ வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை, எங்கெங்கெல்லாம் டீப் ஸ்டேட்டினுடைய வளர்ச்சி அதானியை டார்கெட் பண்றாங்க. ஆமாம், எங்கெங்கெல்லாம் டீப் ஸ்டேட்டினுடைய ஆளை வைக்க இப்போ புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. டீப் ஸ்டேட் ஏன் தன்னோட ஆளை அரசாட்சியில் வைக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அப்போ தான் தனக்கு வேண்டியவர்களுக்கு ஆர்டர். இப்போ இந்த சைனாவோட கம்பெனியில் வந்து மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து US கம்பெனிகள் பண்ணியிருக்குன்றாங்க. அவங்க வந்து இந்த ஆர்டர் அவங்க வந்து இந்த ஆர்டர் இப்ப சைனா ஆர்டர் எடுத்துனா ஆட்டோமேட்டிக்கா சைனா அவங்க இன்வெஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு, அங்க வந்து ஆர்டர் எடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்கா அங்க இந்த மாதிரி
அதனால நான் சொல்கிறது, ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து சர்வசாதாரணம் இல்லை. அங்கேருந்து யார் ரிஷி மூலம் நதி மூலம் தெரியாதுன்னு அந்த மாதிரி இருக்கும், பார்க்கக்கூடாது அந்த மாதிரி இருக்கும். இதுவே இப்போ வெளியே போயிட்டீங்கன்னா கேட்டு பாருங்களேன், பப்ளிக் கிட்ட கேட்டு பாருங்க, அம்மா அப்பா எல்லாம் அதானி கொடுத்துட்றாங்கப்பா, இந்த காமனாக இந்த வார்த்தை வரும். அது வருது கரெக்டு. ஆனால் அதை தாண்டி எதுவுமே எல்லாரும் அந்த ஒரு விஷயத்த கூட நிறைய பேர் கமெண்ட்ல நான் படித்தேன். அது கூட ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துறேன். அதான் என்னுடைய ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள். என்னென்ன ப்ராஜெக்ட்? ஏர்போர்ட் கட்டுறாரு, போர்ட்டு கட்டுறாரு, எலக்ட்ரிசிட்டி டவர் கட்டுறாரு, மின்சாரம் உற்பத்தி செய்கிறாரு. இந்த மாதிரி தான் அவருடைய ஆக்டிவிட்டி. அதாவது இந்தியாவில் என்னென்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி செய்யவே இல்லையோ அதையெல்லாம் எடுத்து செய்கிறார் அவர். ஆக மொத்தம் இப்போ சைனான்னு நம்மெல்லாம் பேசுகிறோம். சைனா முன்னேறத்துக்கான முக்கியமான காரணம் எக்கானமிஸ்ட் சொல்லக்கூடிய மிகப்பெரிய பொருளாதார வல்லுநர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்னென்னா, ஒன்று எலக்ட்ரிசிட்டி, தடை இல்லாத மின்சாரம். ரெண்டாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோடு, பிரிட்ஜு. அதை தவிர ஏர்போர்ட்டு, சீ போர்ட்டு, கண்டெய்னர் டெர்மினல், இந்த மாதிரி பல கட்டுமானங்களை முதல்ல செஞ்சுட்டு தான் அடுத்ததுக்கு தான் போனாங்களாம் அவங்க. எப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா ரெடியாக இருக்கோ அதுக்கப்புறம் உங்களுக்கு உற்பத்தி பண்ணிங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதோ வெளிநாட்டுக்கு அனுப்புறதோ எல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அது மட்டும் எலக்ட்ரிசிட்டியே இல்லைன்னா நீங்கள் ஃபேக்ட்ரி வச்சு என்ன பிரயோஜனம்? அது மட்டும் இல்லாமல் மற்ற கண்ட்ரியில் வந்து நம்ம போர்ட் எடுக்கும் போது, இந்தியா கண்ட்ரோல் எடுக்கும் பொழுது நமக்கு சீ ரூட்டும் சரி ஒரு கிளியரன்ஸ் கொடுக்கறதில்ல. ஸோ எவ்வளோ ஈஸியாக மற்ற கண்ட்ரிக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும், அந்த வே கிரியேட் பண்ணுறதில்ல. ஸோ இதெல்லாம் வந்து இருக்குது, அதுக்கு அடுத்த லெவலில் இருக்குது இந்தியாவோட வளர்ச்சின்னு பார்க்கும்போது. இதெல்லாம் யாருமே எங்கேயும் பேசல, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படிங்கிறது. இப்போ இன்னொரு உதாரணம் கூட, அதனால அவர் வந்து இங்கே அந்த மாதிரி பிஸ்னஸ் தான் பண்ணியிருக்காரு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதானி. அதே மாதிரி வெளிநாட்டில் நீங்கள் போய் பாருங்கள், நிறைய கண்ட்ரியில் இந்தோனேஷியாவில் எடுத்திருக்காரு, பிலிப்பைன்ஸில் எடுத்திருக்காரு, இஸ்ரேலில் எடுத்திருக்காரு, போர்ட் எடுத்திருக்காங்க. ஸ்ரீலங்காவில் ஒரு போர்ட் எடுத்திருக்காங்க, கொலம்போவோட டெவலப்மெண்ட் போர்ட் இது. அந்த மாதிரி அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய இடத்துல கட்டுமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓரியன்ட் ப்ராஜெக்ட் தான் அவர் எடுத்திருக்காரு. அது வந்து நாட்டுக்கு தான் நல்லது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். சரி, அவர் கனவு ஏதோ அள்ளி கொடுத்துட்ட மாதிரி. நான் ஒன்று கேட்குறேன், இங்கே தமிழ்நாட்டில் எத்தனையோ தொழிலதிபர் இருக்கு. ஒரு சின்ன உதாரணம், ஒரு பிரபலமான டிவிக்கு அதுதான் ஹையஸ்ட் பெய்டு சப்ஸ்கிரிப்ஷன். கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன், 20 ரூபா வச்சுப்போம். ஹையஸ்ட் 23 ரூபாய் என்னமோ வாங்குறாங்க. பட் 20 ரூபா ஒரு ஈஸி கால்குலேஷன். தமிழ்நாட்டில் வந்து 8.5 கோடி மக்கள் இருக்கிறதா ஒரு கணக்கு இருக்குது. அதில் வந்து ஒரு 4 கோடி இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. 4 கோடி இன்ட்டு 20, 80 கோடி ஒரு மாதத்துக்கு அவங்களுக்கு இன்கம் வருது வெறும் டிவி ஒரே ஒரு சேனல்னால. அவங்க இந்த மாதிரி கிட்டத்தட்ட 43 சேனலாக என்னமோ வச்சுருக்கான்னு சொல்கிறாங்க. அதை தனியாக வச்சுக்கோங்க, இந்த ஒரு சேனல் மட்டும். ஸோ 80 கோடி ஒரு மாதத்துக்குன்னா 12 மாதத்துக்கு 960 கோடி, கிட்டத்தட்ட 1000 கோடி ஒரு மாதத்துக்கு அவங்களுக்கு வருது. என்ன தொழில் நடத்துகிறாங்க, எத்தனை பேருக்கு அதில் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, இல்லை எந்த விதத்தில் ஒரு தொழிற்சாலை உற்பத்தி பண்ணுறாங்க, ஒன்றும் கிடையாது. வெறும் பொழுதுபோக்குக்கு 1000 கோடி வருஷத்துக்கு அவங்க சம்பாதிக்கிறாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு தோண மாட்டேங்குது. ஆனால் அதானி கொடுத்துட்டான், அதானி செஞ்சுட்டாரு, எல்லாமே அதானிக்கு போகுது. எல்லாம் எங்கே அதானிக்கு போகுது? எல்லாம் மற்ற கம்பெனி எத்தனையோ இருக்குது. JSWக்கு கொடுக்குறாங்க, LNTக்கு கொடுக்குறாங்க, எவ்வளோ இது இருக்குது, நிறைய இது மாதிரி இருக்குது. இன்னொரு ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட, இப்போ அமெரிக்காவுக்கு வந்து ஏன் அதானி மேலே ஒரு கோவம், ஏன் இந்த அமெரிக்கன் டீப் ஸ்டேட் வந்து இந்த மாதிரி அதானின்னு தொங்கிக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா, சமீபத்தில் கயானாவுக்கு பிரதம மந்திரி மோடி போயிட்டு வந்தார். ஹையஸ்ட் அவார்டு வாங்கினாங்க. அதெல்லாம் இருக்கணும் ஒரு பக்கம். அந்த மாதிரி அவருடைய இமேஜை குறைக்கணும், அவருடைய தகுதியை வந்து அப்படியே இப்போ தவிடுபடி ஆக்கணும்ன்ட்டு தான் இந்த அதானி இஷ்யூவை நாங்கள் எடுத்திருக்கோங்கிற மாதிரி இவர் பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். இந்த கயானாவில் வந்து லாங் டேர்ம் எனர்ஜி அஷ்யூரன்ஸு அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணியிருக்காங்க, MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்தராக பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்க போகுது, எல்லாம் செய்ய போகிறாங்க. கரெக்ட், ரைட். இப்போ அங்கேருந்து நமக்கு எனர்ஜி வரணும். அது இருக்கிறது வந்து ஈஸ்டர்ன் சைடில் அட்லாண்டிக் ஓஷன், நார்த் அட்லாண்டிக் ஓஷன் கிட்ட இருக்குது அந்த கயானா. சரி, இப்போ அங்கேருந்து நீங்கள் எப்படி வரணும்? அட்லாண்டிக் ஓஷன் கடந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை தாண்டி வந்து மெடிட்ரேனியன் சி வந்து ரெட் சி வந்து பாம்பே வரணும். அப்படி இல்லைனாக்கா இந்த பக்கமாக வந்தோம்னா சென்னை வரும். எப்படின்னாக்கா நம்மளுடைய மேப்பை பார்த்து இடது பக்கமாக வந்தீங்கன்னாக்கா பசிபிக் ஓஷனை கிராஸ் பண்ணிட்டு பிலிப்பைன்ஸ் போயிட்டு அங்கே போர்ட் ஆஃப் கால் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சவுத் சைனா சி வந்து அங்கேருந்து மலாக்கா ஸ்ட்ரெயிட் வந்து அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம சென்னை போர்ட்டுக்கு வரலாம். இப்போ சென்னை போர்ட்டுக்கு வரதுக்கு தான் ஒரு முக்கியமான விஷயம் என்ன நடக்க போகுதுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1,65,000 கோடியில் பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் ஆந்திர பிரதேஷில் ரிஃபைனரி ஆரம்பிக்கிறாங்க.
ஏன் அதை முனைப்பாக தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரலங்கிறது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ இப்போ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அதானி அங்கே வந்து ஒரு போர்ட் அமைக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது. சரி, இப்போ அதானி வந்து கயானாவில் ஒரு போர்ட் அமைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, சி போர்ட் கட்டிட்டார், கண்டெய்னர் டெர்மினலோ இல்லை டேங்கோ, ஆயில் கேஸ் டேங்கோ எடுத்துக்கிறதுக்காக. அங்கே என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு எமர்ஜென்சிக்கு எங்கள் இந்தியன் நேவி அங்கே வந்து கூப்பிடும்பா, கொஞ்ச நாள் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு சர்வீலன்ஸுக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் அவங்க மனசில் வச்சு தான் அதானியை எப்படியாவது ஒழிச்சு கட்டிடணும் அப்படிங்கிற முனைப்புல இருக்காங்க. இதெல்லாம் வந்து படிக்கும் போது நம்ம என்ன பண்ணலாம்னா, நான் அடிக்கடி சொல்றதான், கொஞ்சம் ரீட் இன் பிட்வீன் த லைன், கொஞ்சம் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் பாருங்க. இந்த மாதிரி கண்டிப்பா இது நடக்க போகுது ஃபியூச்சர்ல. அதானி இல்லாட்டாலும் வேற யாராவது ஒருத்தர் கண்டிப்பா அங்கே ஒரு போர்ட் வைப்பாங்க. ஏன்னா நமக்கு போர்ட் நம்ம கையில் இருந்து எனர்ஜி ரிசோர்ஸஸை ஆயிலையும் கேஸையும் நம்ம கப்பல் போக்குவரத்து மூலமாக செய்யறதுக்கு அது நமக்கு வசதியாக இருக்கும், இந்திய நாட்டுக்கு வசதியாக இருக்கும். அதே மாதிரி கயானாவுக்கு வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணதாகவும் இருக்கும். இதெல்லாம் தான் யோசிச்சு தான் மோடி வந்து 56 வருஷத்துக்கு அப்புறமா இப்போதான் மோடி எல்லாம் ஊர் ஊராக சுற்றுறாரு அப்படின்னு கேட்பாங்க. பின்னாடி நிறைய விஷயம் இருக்குங்கிறது நம்ம தான் புரிஞ்சுக்கணும் அதை. ஸோ இது வந்து ஒரு கடைசி இதுவாக பாயிண்ட்டாக வச்சுக்கலாம் அதானியோட மேலே வச்சிருக்கிற குற்றச்சாட்டு. ஆனால் நம்ம இப்போ ஃபுல்லாக எதை பற்றி பார்த்தோன்னா, கென்யா வந்து எப்படி ஒரு மோசமான நிலைமைக்கு போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். என்னைக்காவது இந்த கென்யாவில் வந்து என்ன பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்து நிறைய பேர் இருக்காங்க, ஒரு இந்தியன்ஸு, குஜராத்தீஸும் அப்புறம் பஞ்சாபிஸும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து விவசாயம் மெயின் தொழில். லென்டில்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த பருப்பு வகைகள்லாம் இருக்குல்ல, நிறைய நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ இந்த குஜராத்திஸ் அங்கே போய் தான் நிறைய பிஸ்னஸ் பண்ணி நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். மதாப்பூர் அப்படின்னு ஒரு இடம் குஜராத்தில் இருக்குது, வேர்ல்டுலேயே ரிச்சஸ்ட் வில்லேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்களாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் எப்படிப்பட்டது, எந்தெந்த மாதிரிலாம் முன்னெடுப்புகள் வந்துகிட்டு இருக்குது, அதுக்கு எந்தெந்த மாதிரி அச்சுறுத்தல்கள் இருக்குது, அதை மீறி எப்படி செயல்படணும் அப்படிங்கிறதெல்லாம் மோடி கிட்ட விட்டுற வேண்டியதான் நம்ம. அப்புறம் நீங்கள் இதுவும் கேட்டது, இப்போ பஞ்சாப்லேருந்து பார்க்கும்போது இப்போ இல்லையா, இப்போ கென்யாவில் இருக்கும்போது எப்படி சார்? இப்போ ரீசெண்டாக பார்க்கும்போது நியூசிலாந்தில் ஆதரவாளர்களாக செயல்பட்டவங்களை வந்துட்டு உங்கள் நாட்டுக்கு போங்கன்ற அளவுக்கு வார்னிங் கொடுத்துட்டாங்க அங்கே இருக்கக்கூடியவங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்போ பஞ்சாப்லேருந்து நிறைய இடங்கள், இப்போ கனடாவில் தெரியும் எந்த அளவுக்கு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஆஸ்திரேலியாவில் இருக்கிறது தெரியும், இப்போ கென்யாவில் இருக்காங்க அப்படின்னா அங்கே எப்படி இருக்குது சப்போர்ட்டு? அதாவது இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா, எல்லா பஞ்சாபிஸும் அந்த இயக்கத்தை சேர்ந்தவங்க கிடையாது. அந்த இயக்கத்தை சேர்ந்தவங்க ஹார்ட்லி 1%, 1.5% கூட இருக்க மாட்டாங்க. கனடாவிலேயே பெரும்பான்மையான சீக்கியர்கள் வந்து எங்களுக்கும் இதுக்கு தொடர்பே இல்லைன்றாங்க. அப்படின்னு சொல்லுறதோட இல்லை, பாதுகாக்கிறாங்க. அதனால இது வந்து சில குறிப்பிட்ட மனிதர்களுடைய வெஸ்டர்ட் இன்ட்ரெஸ்ட். உதாரணமாக நான் திருப்பி அகைன் ஐ எம் கமிங் டு த சேம் பாயிண்ட். அதாவது யூஎஸ்னுடைய டீப் ஸ்டேட், யூஎஸ்னுடைய டீப் ஸ்டேட்னுடைய கைப்பாவை, கை பொம்மை, சாவி கொடுத்தா ஓடுற பொம்மை தான் அந்த ஜஸ்டின் ட்ரூடோ. அவருக்கு ஆட்சிக்கு சப்போர்ட் வேணுங்கிறதுக்காக, அங்கே இருக்கிற சீக்கியர்களுடைய எம்பிஸுடைய ஆதரவு வேணுங்கிறதுக்காக இந்த மாதிரி அதில் இருக்கிற ஒரு சில பேர் தான் அவங்களுடைய இதை ஆட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி இந்தியாவுக்கு எகென்ஸ்டாகவும் இந்து மக்களுக்கு எகென்ஸ்டாகவும் சிலது செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் அந்த மாதிரி கிடையாது. இப்போ வந்து நாளைக்கே வந்து ட்ரம்ப் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி இல்லீகல் மைக்ரன்ஸ் எல்லாரையும் நான் வெளில தள்ள போறேன் அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நம்ம வந்து சில குறிப்பிட்ட இயக்கங்களோ இல்லை அமைப்புகளோ இந்தியாவுக்கு இது வந்து தொந்தரவு பண்ண மாட்டாங்கன்றது கிடையாது, தொந்தரவு பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. இது புதுசாக வந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம இந்தியா தான் அதை ஒழுங்கான முறையில் நல்ல விதமாக எடுத்து முன்னெடுத்து செய்யணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அவங்களுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம்னா அது தவறு. இந்த அரசு அவங்களை கண்டுக்கிறதே கிடையாது. ஜஸ்டின் ட்ரூடோவே என்ன சொல்றாங்க, நீ ஆச்சும் இதாச்சு டிப்ளமசியே வேணாங்கிறாங்க, கடுமையான ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அந்த தைரியம் வந்து இந்த ஆட்சியில் இருக்கு. அந்த தைரியம் இருக்கக்கூடாதுங்கிறது தான் யூஎஸ் டீப் ஸ்டேட்டோட கொள்கை. நம்ம சொல்றபடி கேட்கணும், இவன் தைரியமா தன்னிச்சையா தனக்கு சுதந்திரமா எந்த முடிவும் எடுக்கக்கூடாது, அதுதான் அவங்களுடைய டீப் ஸ்டேட்னுடைய கொள்கை. அதுல பல பேர் இருப்பாங்க. நான் சொல்ற மாதிரி டீப் ஸ்டேட் யாரோ ஒருத்தர் 2 பேர் கிடையாது, அது ஒரு ஸ்டேட் கிடையாது. 400 மிகப்பெரிய வேர்ல்டுல இருக்கிற பணக்காரர்கள், குறிப்பா அமெரிக்காவில் இருக்கிறவங்க, மற்ற யூரோப்ல இருக்கிறவங்க, அவங்க சேர்ந்து அமைக்கப்பட்ட குழு அது. நம்ம ஆடியன்ஸை பார்த்துக்கிட்டே வராங்க, டீப் ஸ்டேட்டோடைய வேலைகள் எப்படி இருக்குது, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய விஷயம் இலங்கையில் பார்த்தாச்சு, மாலத்தீவில் பார்த்துட்டோம், நம்ம ஈவன் பாகிஸ்தான்லேயே பார்த்துக்கிட்டு இருக்கோம், பங்களாதேஷில் பார்த்தாச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மக்களுக்கும் ஒரு புரிதல் ஏற்பட்டு இருக்கும். இப்போ கென்யாவையும் பார்க்குறோம். லெட்ஸ் சீ சார், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அடுத்தடுத்த டாபிக் பேசுகிறதுக்கு. கண்டிப்பாக இதோட இந்த கண்டென்ட், கென்யாவோட கான்டென்ட்டை வந்துட்டு இப்போ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோவோட. வணக்கம், நன்றி.